கீழ ஓரியில இருக்கக்கூடிய கூட்டுப்பண்ணை அப்படின்ற ஊர்ல ராமசுப்பு ராமாத்தா 2 பேரும் மேல ஓரியில போய் பால் வியாபாரம் பண்றவங்க. டெய்லியும் கீழ ஓரியில இருந்து பால் பானைகளை எடுத்துட்டு மேல ஓரிக்கு போறது வழக்கமா வச்சிருந்தாங்க. மேல ஓரிக்கு போற வழியில நிறைய செடி கொடிகள் இருக்கும். அப்படி போறப்ப ஒரு நாள் அவங்க கால் தடுக்கி கீழே விழுந்துட்டாங்க. பால் குடம் உடைஞ்சு போயிருது. நெக்ஸ்ட் டேவும் வராங்க. அதே மாதிரி கடம்ப கொடி தட்டி கீழே விழுந்து பால் கொட்டிருது. இப்படியே டெய்லியும் நடக்குது. இதனால கோபமான ராமசுப்பு அந்த கொடியை வெட்டிட்டாரு. அந்த கொடியில இருந்து ரத்தம் வந்ததை பார்த்து ஊரே கூடிருச்சு. என்னமா இருக்கும்னு மண்ணுக்குள்ள தோண்டி பாக்குறாங்க. அழகான லிங்கம் இருக்கு. தானாக உருவான இந்த லிங்கம் தான் சுயம்பு லிங்கம். தமிழ்நாட்டுல ராமேஸ்வரத்துக்கு அடுத்து கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பழமையான சிவன் கோயில் தாங்க எங்களோட குலதெய்வம் உவரி சுயம்பு லிங்க சுவாமி. நாங்களும் அங்கதான் கிளம்பிட்டோம். Hey guys, எப்படி இருக்கீங்க? குலதெய்வ வழிபாடுக்கு வந்து நாங்க அந்த வேளை கிளம்பிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராஜபாளையத்தை தாண்டி வந்து இங்க வந்து பெட்ரோல் அடிச்சிட்டு இருக்கோம். போயிட்டு வேற லெவல்ல ஃபன் பண்ண போறோம். ஸோ அதான் இந்த vlog. வீடியோ ஃபுல்லா பாருங்க. வேன் எடுத்துட்டாங்க. சன் டிவி நேயர்களுக்காக உங்கள் சுகுமாரன். வணக்கம். நேரம் காலை 7 மணி. சுயம்புலிங்க சுவாமியை தரிசனம் செய்வதற்கு முதலில் இந்த கடலில் தான் நாம் நீராட வேண்டும். நாங்களும் அதற்காகத்தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். குட் மார்னிங். ஓரிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இன்னும் சாப்பிடல, ஆனால் கடலில் குளிக்க வந்துட்டோம். மொட்டை போட்டாச்சு. நமக்கு இங்கே வருங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சாச்சு. எத்தனை மட்டும் ப்ரோ? இது வந்து ஒரு 8வது மொட்டை அடிச்சாச்சு. கடலில் குளிக்க வந்திருக்கோம். இனிமேல் தான் போய் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்ணும். சாப்பிடவே இல்லை காலையிலேருந்து. நேற்று 9:30 அந்த மாதிரி வந்தோங்க. அங்கே வந்து 5 மணிக்கே கிளம்பிட்டோம். ஆக்சுவலி வேன் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணிக்கெலாம் வந்துட்டாரு. நாங்கள் ஒரு 3 மணிக்கு கிளம்பியிருந்தாலும் இங்கே ஒரு ஈவினிங் வந்து சன்செட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அவர் தான் எங்களோட குருநாதர். எங்க குருநாதரை நான் காமிக்கேன். இவர் தான் எங்க குருநாதர். கடலை எடுத்துட்டு தான் இருக்கேன். இது அவர் நம்ம குருநாதரு. அவரு எப்படின்னா ஒரு 30 பேர்த்த சபரிமலை கூட்டு போயிட்டு வர்ற ஒரு சிறந்த குருநாதர். இவர மாதிரி யாருமே கிடையாது இப்போ வரைக்கும். கடல் ஏறாப்பா ஒரு வார்த்தை போடுறா. கடலுக்கு கும்பிடு போடுங்க. கடல் ஏறா கும்பிடு போடுங்க. அதே ஏற ஒரு வாரம். நாங்க கிளம்புறதுக்கே வந்து 5 மணி ஆயிடுச்சு. ஸோ கிளம்பி வர்றதுக்கு ஒரு 9:10 ஆயிடுச்சு. சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு பீச் ஓரத்துல நைட் வந்தோம். வீடியோ எல்லாம் எடுக்க முடியல. ஸோ அதுக்கடுத்து இப்ப காலையில கடல்ல குளிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, காலையில இப்ப எஞ்சோடனே பிரஷ் பண்ணிட்டு கொஞ்சம் நீட் ஆயிட்டு போய் மொட்டையை போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் வேலை மொட்டை போட்டாச்சு. நமக்கு ப்ரோ மொட்டை போட்டான். பின்னாடியே அப்பாவுக்கும் மொட்டை. அவரும் போட்டான்னா 2 மொட்டை. இப்ப கடல்ல குளிக்கணும். அடுத்து போய் சாப்பிடணும். சாமியை கும்பிடணும். திருப்பி ஊருக்கு கிளம்பணும். இதே புகையா அந்த பனி மூட்டம் அந்த இயற்கையை ரசிக்கும் போது ஒரு ஃபீலிங் வந்துச்சு பாத்தீங்களா? அதெல்லாம் வாழ்க்கையில என்னைக்கு எங்கேயுமே நம்ம பார்த்திருக்கே முடியாது. அப்படி ஒரு ஃபீலிங். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு சுர்ரு ஒரு ஏறும் பாருங்க. அந்த மாதிரி ஃபீலிங். உவரி கடலில் குளித்துவிட்டு கோவிலின் அருகே இருக்கும் நாளிக்கிணறு மற்றும் தெப்பத்தில் குளிப்பது மிகவும் சிறப்பு. இந்த நாளிக்கிணறு என்பது அந்த காலத்தில் தோண்டப்பட்ட ஆழ்துளை கிணறு என்பதுதான். இந்த கிணற்றில் தண்ணீர் எப்போதுமே வற்றாது. கடலின் அருகே இருந்தாலும் இந்த கிணற்றில் இருக்கும் தண்ணீர் அவ்வளவு ருசியாக இருக்கும். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குளித்துவிட்டு நாளிக்கிணற்றில் போய் குளிக்கிறோமோ அதே மாதிரி தான் எங்களது கோவிலிலும்.
கைஸ் கடலோட வியூவை பாருங்கள். இது கிட்டே தான் அந்த தெப்பக்குளம் இருக்குது. ஸோ இங்கே நாங்கள் குளிச்சிருக்கோம். நம்மளோட பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ கோயில் வேலைலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக போய்கிட்டு இருக்கு. கோபுரம் கட்டுறாங்க, பாதி தூரம் கட்டிட்டாங்க, இன்னும் நிறைய கட்ட வேண்டிய வேலைகள் இருக்குது. 1 hour later. சூப்பராக பார்த்துட்டோங்க. சாமியை பார்த்துட்டு அந்த வெளியே வந்து அந்த சந்தனம் இருக்குது பார்த்தீங்களா, அது அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ அதை நாங்கள் வந்து உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிக்குவோம். மொட்டைலாம் போட்டிருந்தோம் அப்படின்னா மண்டை ஃபுல்லாக அதை தேய்ச்சிடுவோம், நல்லாயிருக்கும். கைஸ் பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு, எங்கள் கோயிலோட என்ட்ரன்ஸு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரி கட்டியிருப்பாங்க. நாங்கள் தரிசனத்தை முடிச்சுட்டு அங்கே தான் உட்காந்துருப்போம். ஸோ இப்போ வந்து அதை இடிச்சிட்டாங்க. சென்னை தேங்காய் உடைப்பு, முடி காணிக்க, காது கொத்து, கட்டண உரெல்லாம் கொடுத்துருக்காங்க கைஸ். A few moments later. கடலில் நல்லா குளிச்சுட்டு சுட சுட ஆப்பம் போட்டிருப்பாங்க. அது 2-3 சாப்பிட்டுட்டு போயிட்டு ஒரு மரத்துக்கு கீழே போய் படுத்து தூங்கணும் அப்படின்னா அந்த அடிக்கிற பீச்சு காத்துக்கு வேற லெவலில் இருக்குங்க. அப்புறம் எங்கள் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேர்த்திக்கடனை நான் சொல்லியே ஆகணுங்க. பிட்டுக்கு மண் சுமந்த லீலைன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை நினைவூட்டுற வகையில் எங்களோட கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடலில் இருக்கிற மண்ணை எடுத்து கரையில் கொட்டணும். ஸோ இந்த ஒரு நேர்த்திக்கடனை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மசக்தி அம்மன் கோயில், பேச்சி அம்மன் கோயில், வன்னியடி சாஸ்தா கோயில்லாம் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து திருச்செந்தூர் வாரீங்க அப்படின்னா மறக்காம எங்கள் கோயிலுக்கு வாங்க. அண்ட் நான் இதுக்கு முன்னாடி பண்ண vlog பார்க்கணும் அப்படின்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ கைஸ், பை பாய்.